ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா 108 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு சதுர்த்தி நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 22/1/2026 வரக்கூடிய சதுர்த்தி பார்த்திங்களா, விநாயக பெருமானோட அருளை பெறவும், தடைகள் அனைத்துமே நீக்கவும், வெற்றிகளை நமக்கு கொடுக்கவும் மிகவும் விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. மேலுமே அன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்து அருகம்புல் மாலை சாற்றி கொழுக்கட்டை நைவேத்தியம் படைத்து விநாயகர் துதித்து வழிபடுவது சிறப்பான பலன்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். இது பார்த்திங்களா அங்காரக சதுர்த்தி, மங்கள சதுர்த்தி என்று அழைக்கப்படுது. இது துன்பங்களை நீக்கவும் நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான சதுர்த்தி தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி வகையை சேர்ந்தது. இந்த நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, மேலுமே இந்த சதுர்த்தியோட சிறப்புகளையும் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகரோட அருளை பெறுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு சக்தி மிகுந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்ம விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபடுவதுடன் சில குறிப்பிட்ட எளிய பரிகாரங்களையும் செய்வதனால விநாயக பெருமானோட அருளால் நமக்கு வெற்றிகள் மேலே வெற்றியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியும் பெருகி கொண்டே இருக்கும். குறிப்பாகவே பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களோட அருள்வாக்காக இருக்குது. சங்கடகர சதுர்த்தி 2026 வெற்றிகள் குவிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் மறக்காமல் அன்றைய நாளில் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். 2026 ஆண்டோட முதல் சதுர்த்தி விரதமே இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமாகுங்க. அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் அங்காரக சங்கட சதுர்த்தி விரதம் அமைஞ்சிருக்கு. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வரும் சங்கடஹர சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று சிறப்பாக அழைக்கப்படுதுங்க. இந்த நாள் விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அன்றைய தினம் பார்த்திங்களா விரதம் இருந்து வழிபடுவது ஆண்டு முழுவதுமே விரதம் இருந்து வழிபட்ட பலனை நமக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பலவிதமான தடைகளை நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் எல்லாமே வெற்றிகள் குவிய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த எளிமையான 5 பரிகாரங்களை மட்டும் இந்த அங்காரக சதுர்த்தி நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா விநாயக பெருமாளோட அருளால் அளவில்லாத நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். முதல் விஷயம், அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். முதல் விஷயம்னு பார்த்தோமா பச்சை பயிறு பரிகாரம். 7 முழு சோழிகள் மற்றும் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி ஒரு கோவிலோட படிக்கட்டுகளில் வச்சிடுங்க. இந்த வழிபாட்டை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக செய்வது தான் அவசியங்க. இப்படி செய்வதன் மூலம் விநாயகரோட அருளால் உங்களோட தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா அருகம்புல் மற்றும் குங்குமம் சமர்ப்பித்தல். விநாயக பெருமானுக்கு 21 அருகம்புல் முடிச்சுக்கள் மற்றும் குங்குமம் சாற்றி வழிபடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா விநாயகர் ஸ்தோத்திரம் பாராயணம் செஞ்சு அவருக்கு வெல்லத்தை நைவேத்தியமாக படைக்கணும். நிதி நிலைமை உயர இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் கூட நீங்கள் செய்து வரலாம். அடுத்ததாக பார்த்தோமா 3வது விஷயம் வன்னி இலை வழிபாடு. விநாயகருக்கு பார்த்திங்களா வன்னி இலைகளை சமர்ப்பிப்பது அறிவுத்திறனை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையுமே நீக்கும் ஒரு வல்லமை கொண்டது. வன்னி இலையால் வழிபடுவது சிவபெருமான் மற்றும் விநாயகர் ஆகிய இருவரோட ஆசிகளையுமே நமக்கு முழுமையாக கிடைக்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது 4வது விஷயம் பார்த்தோமா சிவப்பு மலர்களால் அர்ச்சனை. விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள், குறிப்பாகவே செம்பருத்தி பூக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவப்பு மலர்கள் ஆற்றலோட அடையாளமாகவும் இருக்குது. தொழில் அல்லது வியாபாரத்தில் வெற்றி பெற நினைக்கிறவங்க அங்காரகி சதுர்த்தி மற்றும் புதன்கிழமை நாளில் விநாயகருக்கு சிவப்பு மலர்களை சாற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா 5வது விஷயம் மோதகம் அல்லது வெல்லம் நைவேத்தியம். விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு பார்த்திங்களா மோதகம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெல்லம் மற்றும் காய்ந்த மல்லி
தனியம் ஆகியவற்றை எல்லாமே இறைவனுக்கு நீங்கள் படைக்கலாம். இந்த நைவேத்தியத்தை படைத்ததுக்கப்புறம் அதனை ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுப்பது ரொம்ப நல்லது. இதனால் பொருளாதார சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒவ்வொன்றுமே வெற்றியாக அமைய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த வழிபாடுகளை நீங்கள் எளிமையான முறையில் இருக்கக்கூடிய இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமானின் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க வேணும், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். சதுர்த்தி அப்படிங்கிறது இந்து பஞ்சாங்கத்தின்படி ஒரு சந்திர மாதத்தில் வரக்கூடிய 4வது திதிங்க. சதுர்த்தி திதி மாதத்திற்கு இருமுறை வரும். இந்த 2 சதுர்த்திகளுமே விநாயக பெருமானை அதாவது கணபதி வழிபட ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. சதுர்த்தி இன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவதனால அவர் பார்த்திங்களா நம்மளோட தடைகளை நீக்கி எடுத்த காரியங்களில் வெற்றி மேலே வெற்றியாக கொடுப்பார். இந்த 2 சதுர்த்தி நாட்களோட சிறப்புகள் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப சிறந்தது. வளர்பிறை சதுர்த்தி சுக்லபட்சம், இதுவே பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அல்லது மாத சதுர்த்தி என்று அழைக்கப்படுங்க. விநாயகர் இந்த நாளில் விரதம் இருப்பவங்களுக்கு கல்வி, செல்வம், ஞானம் இது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. அதே மாதிரி தேய்பிறை சஷ்டி கிருஷ்ணபட்சம் இது சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படும். இந்த நாளில் விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்துமே நீங்கும். இப்படி வரக்கூடிய சதுர்த்தி நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, சதுர்த்தி விரதத்தை நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை அணிவித்து மோதகம் அதை கொழுக்கட்டை படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே அன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருந்து மாலையில் அல்லது இரவு சந்திரன் உதித்த பிறகு சந்திர தரிசனம் செஞ்சு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். மேலுமே வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி இரண்டிற்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இரண்டுமே விநாயகருக்கு உரியது அப்படின்னா கூட வளர்பிறை சதுர்த்தி பொதுவாகவே புதிய முயற்சிகளோட வெற்றியாக மேற்கொள்ளப்படும். தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மற்றும் துன்பங்கள் நீங்குவதற்கு சிறப்பாக அனுசிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த விரதம். மேலுமே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இரவுல சந்திரனை தரிசிப்பது ரொம்ப 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 விசேஷமானது. இந்த சடங்கு விநாயகரோட அருளை முழுமையாக பெற உதவுகிறது. குறிப்பாகவே சங்கடகர சதுர்த்தி அன்று சந்திரனை கண்ட பின்னரே விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. இந்த சதுர்த்தி விரதம் இருந்தாலே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. வாழ்க்கையில் தடையும் கடன், பண பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க அதிலிருந்து விடுபட இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடலாம். விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படாது அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கையான விஷயம். ஓம் கணேசாய நமக, ஓம் கண் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரங்களை நீங்கள் தொடர்ந்து அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உச்சரித்து விநாயகரை வழிபட அனைத்து துன்பங்களில் இருந்துமே விடுபட முடியும். மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குங்க. மேலுமே இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே விநாயகர் அருளோட குருவருளும் பெற முடியும். குழந்தைகள் இந்த நாளில் விநாயகரை வழிபடுவதனால நல்ல ஒரு ஞானம், அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே விநாயக பெருமானை வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கு ஏற்ற திதியாக இந்த சதுர்த்தி திதியானது இருக்குங்க. சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டாலே துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அனைவருக்குமே. ஆனால் பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை நமக்கு சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்ற ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்குமே தனித்தனியான பெயர்கள் இருக்குது. மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூட சங்கடகர சதுர்த்தியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. மேலுமே மந்திரங்களில் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சபித்து வருவங்களுக்கு தீமைகள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். மேலுமே அந்த ஓம்ஹார வடிவமாக அமைந்தவர் விநாயக பெருமான் அப்படிங்கிறதுனால அவரை வணங்குறவங்களுக்கு பல நன்மைகள் மட்டுமே அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். தன்னை வணங்குறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளுமே தரக்கூடியவர் தான் இந்த விநாயக பெருமான். அவரை வழிபடுவதற்கு உரிய விரதம் பார்த்திங்களா இந்த சதுர்த்தி விரதம்.
பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது திதியான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதம் அல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் தூங்குறவங்க இந்த மாதத்தில் நீங்கள் துவங்குறீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம முக்கியமாக சதுர்த்தி நாளில் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.